காது குத்த போறோம்? இப்போ இல்லை, டிசம்பரில் தான் குத்த போகிறோம். டிசம்பர் அப்போது வேதவுக்கு 9 மந்த்ஸ் ஆயிரும். 9 மந்த்ஸில் குத்தணுன்றது தான் நாங்கள் ஃபர்ஸ்டே பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் மண்டபம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே கிளம்பிட்டோம். இந்த மண்டபம் வந்து நான் வளகாப்பு எனக்கு இங்கே தான் நடந்துச்சு. வேதவ் வந்து அங்கே என் வயிற்றுக்குள்ள அழகாக இருந்திருப்பாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு காது குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மண்டபம் தான் ஃபிக்ஸ் பண்ணலான்னு நினச்சோம். இந்த மண்டபம் ஆல்ரெடி எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால சரி இதே மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து அமௌண்ட்லாம் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணி அட்வான்ஸ்லாம் கொடுத்தாச்சு. மண்டபத்திலேருந்து அப்படியே வெளியே வந்து பார்த்தா மயில் வந்து இருந்துச்சு. அது ரொம்ப பாசிட்டிவ் சைனாக தோணுச்சு. ஏன்னா எங்களுக்கு முருகர்னால் ரொம்ப பிடிக்கும். அங்கே நல்லா காற்று வந்துட்டு இருந்தது. அதனால வேதம் அங்கேயே நின்றுட்டு கொஞ்ச நேரம் விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தோம். நாங்கள் எங்கே வெளியே போனாலும் செட்டு சாப்பிடாம வரமாட்டோம். ஏன்னா சென்னிமலையில் செட்டு வந்து ரொம்பவே ஃபேமஸ். அதுவும் இல்லாமல் இது ஒரு புது கடையாக இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வேதவை ரொம்ப நாள் கழித்து வெளியே கூட்டிகிட்டு வந்ததுனால அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லாவே முடிஞ்சிருச்சு.